viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நாம மரவள்ளி கீரை சுண்டல் எப்படி ஈஸியான மெத்தட்ல செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நான் மரவள்ளி கீரை ஒரு 100 கிராம் மாதிரி எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா இதை தண்ணியோடையே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக தேவையில்ல, ரஃப்பாக இதை சாப் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரஃப்பாக இதெல்லாம் சாப் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் ஜாரில் ஒரு ஹாஃபுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். சேர்த்து இதை இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். பேட்சாக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு க்ரஷரில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பூண்டு கொஞ்சம், அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய், காரத்துக்காக கொஞ்சம் ஹாட் சில்லியும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அதோட திரும்பவும் கொஞ்சம் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி எடுத்த மரவள்ளி கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நாம் சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டோட திரும்பவும் இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி எடுத்த எல்லா மரவள்ளி கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி க்ரஷரில் சேர்த்துட்டு நல்லா இந்த நாம் ஏற்கனவே போட்ட மஞ்சள், பூண்டு, வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழுதாக நான் எல்லாம் இடித்து முடிச்சாச்சு. அடுத்தது இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் நாம் ஏற்கனவே இடிச்செடுத்த மரவள்ளி கீரையெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் முதல்ல ஆட் பண்ண தேவையில்ல. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுது, அதில் இருக்க தண்ணிலாம் வெளியில் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ தான் மரவள்ளி கீரைக்கு உப்பு ஆட் பண்ணுறேன், முதல்ல ஆட் பண்ணலை. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆகுது. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுறேன். இப்போது இந்த கீரையெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேனை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் போட்டுட்டு கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம், அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் மரவள்ளி கீரையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். ஆல்ரெடி இது குக் ஆகி தான் இருக்குது. இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதே மெத்தடில் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் இதை தனியாக தாளிச்சிட்டு கூட மரவள்ளி கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளி கீரை சுண்டல் டேஸ்டியாக குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக சர்வ் பண்ணிக்கலாம்.